அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசித்திர படைப்பின் வினோதங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகளில் மனித கண்ணுக்கு புலப்படாத ஜின்னை பற்றித்தான் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜின் என்கிற இனம் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னரே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம் பல உரைகளில் அதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆதமை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் குடியமர்த்திய போது வைது குல்லாலில் மலாயிகத்து சுஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். மலக்குகளுக்கு நாம் கூறினோம், நீங்கள் ஆதமுக்கு தலை வணங்குங்கள், சஜதா செய்யுங்கள் என்று சொன்னோம். மலக்குகள் எல்லோரும் ஃபஸஜது, மலக்குகள் எல்லோரும் தலை வணங்கினார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்லீஸ் ஆதமுக்கு தலை வணங்கவில்லை, சஜிதா செய்யவில்லை. ஏன் எதற்கு என்று கேட்கிற போது ஈர்மாப்பாக அவன் பதில் சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னர் மலக்குகளும் இருந்திருக்கிறார்கள், இப்லீஸ் என்கிற ஜின் இனமும் இருந்திருக்கிறது. அப்படி இருந்ததால் தான் ஆதமை படைத்த மாத்திரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இரு இனத்தை பார்த்து சஜிதா செய்யுங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இது நாம் பரவலாக பல உரைகளில் நாம் அதை கேட்டிருக்கிறோம். இது குர்ஆனில் வரக்கூடிய செய்தி தான். 15ஆம் அத்தியாயம் 26, 27, 28 தொடர்ந்து வரக்கூடிய இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்னல் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலி மின் ஹமையின் மஸ்னூன். நாம் ஆதமை களிமண், மணல் கலந்த கருப்பு களிமண்ணில் இருந்து ஆதமை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆதமை களிமண்ணால் படைத்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அப்போ ஆதம் என்கிற மனித படைப்பு குரங்கிலிருந்து படைக்கப்படவில்லை என்பதும் அதில் நமக்கு என்ன செய்கிறது? தெரிய வருகிறது. அல்லாஹ் தான் களிமண்ணை குழைத்து, மணலும் களியும் சேர்ந்த மண்ணை குழைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? பொம்மையாக உருவாக்கி அவருக்கு உயிரை கொடுக்கிறான். அவர்தான் மனிதன் ஆதம். இப்போ மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பது அந்த கான்செப்டை அடிபட்டு போகுது. சொல்லிவிட்டு மின் சல்சாலி மின் ஹமையின் மஸ்னூன் வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுல் மின் நாரிஸ் சமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலக்தல் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலி மின் ஹமையின் மஸ்னூன் வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுல் மின் நாரிஸ் சமூன். இந்த 15ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்வது என்னவென்றால், வல் ஜான்ன ஹலக்னாஹு, நாம் ஜின்னை படைத்தோம். நம்ம நேரத்தை சொல்லியிருக்கிறோம், ஜின்னு ஜான் என்பது எல்லாம் ஒரே வேர் சொல்லிலிருந்து உள்ளதுதான். அந்த ஜான் என்பதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், ஜின்னை சொல்கிறான். வல் ஜான்ன ஹலக்னாஹு, ஜின்னை நாம் படைத்தோம். மின் கபுல், இந்த ஆதமுக்கு முன்னரே ஜின்னை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். 15ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனம். அப்போ மனிதனுக்கு முன்னாலே அல்லாஹ் ஜின்னை படைத்து விட்டான் என்பதற்கு நேரடியாக குர்ஆன் வசனமே நமக்கு என்ன சான்றாக இருக்கிறது. ஆதமுடைய அந்த தொடக்கத்தை நாம் பார்க்கிற போது அதிலிருந்தும் நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். மலக்குகளும் ஜின்களும் இருக்கவே தான் ஆதமை படைத்து தலைவணங்க சொல்கிறான். அப்போ அங்கே ஆதமுக்கு முன்னாலே அவங்க படைக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம்.
நேரடியாகவே அல்லாஹ் இந்த 15ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்துல வல் ஜான்ன கலக்னாஹு மின் கபுல் மின் நாரிஸ் சமூம், இவருக்கு முன்னர் ஆதமுக்கு முன்னரே ஜின்னை நாம் படைத்திருக்கிறோம் மின் நாரிஸ் சமூம், கடுமையான நெருப்பிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். என்ன நெருப்பு? கர்ண கொடூரமான நெருப்பிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனுக்கு முன்னால் ஜின் படைக்கப்பட்டா இருக்கிறது என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. அதே போன்று அதை தொடர்ந்து 28ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي خَالِقٌ بَشَرًا مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. நாம் அல்லாஹ் சொல்கிறான், உம்முடைய ரப்பு மலக்குகளிடத்தில் சொன்னான், இன்னி ஹாலிக்கும் பஷரம் மின் சல்சாலி மின் ஹமை மஸ்னூன், நான் ஒரு மனித இனத்தை படைக்கப் போகிறேன். அந்த மனித இனத்தை மின் சல்சாலி மின் ஹமையும் மஸ்னூன், களிமண் மணல் கலந்த கருப்பு களிமண்ணிலிருந்து நாம் மனிதனை படைக்கப் போகிறோம் என்று உம்முடைய இரட்சகன் மலக்களுக்கு சொன்னதை நினைத்து பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ களிமண்ணிலிருந்து ஆதமை படைத்ததற்கு பிறகு முழுமையாக சரியாக படைத்து என் உயிரை நான் அவருக்கு என்ன செய்தேன், ஊதினேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உயிரை அந்த பொம்மைக்கு நான் என்ன செய்தேன், ஊதினேன். அப்ப இப்படி ஒரு பொம்மையிலிருந்து ஒரு மனிதனை படைத்ததற்கு பிறகு அந்த மலக்குகள் அனைவரும் விழுந்து சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மலக்குகள்கிட்ட தான் அல்லாஹ் சொன்னான், இதை நினைத்து பார். அப்போ மலக்களுக்கு முன்னாலே அல்லாஹ் படைத்த உடனே அவங்க எல்லாரும் நினைச்சாங்க, அந்த ஆதமுக்கு தலை வணங்கினார்கள். சஜதல் மலாயிகத்து குல்லும் அஜ்மாவும், அனைத்து மலக்களும் தலை வணங்கினார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸை தலை வணங்கவில்லை. அபா ஐயக்கூன மாசாஜிதீன், தலை வணங்குகின்றவர்களோடு அவனும் ஒருவனாக இருக்க மறுத்து விட்டான். மலக்களோடு அவன் தானும் சேர்ந்து சஜிதா செய்வதற்கு மறுத்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15ஆம் அத்தியாயம் 30-31ஆம் வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான். கால யா இப்லீஸ் மாலக அல்லா தக்குன மாசாஜிதீன், அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸ் இந்த சஜிதா செய்கின்றவர்களோடு நீ இருக்க வேண்டும் என்பதை உன்னை தடுத்தது எது? என்ன காரணத்தால் நீ தலை வணங்க மறுத்தாய் என்று கேட்கிற போது, கால அலம் அகுல்லி அஸ்ஜுத லி பஷர் கலக்தஹு மின் சல்சாலி மின் ஹமை மஸ்னூன், நீ மனிதனை களிமண்ணிலிருந்து மணல் கலந்த கருப்பு களிமண்ணிலிருந்து நீ படைத்திருக்கிறாய். போயும் களிமண்ணால படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் சஜா செய்யவா என்ற காரணத்தினால் நான் சஜா செய்யல அப்படின்னு சொல்லி மறுத்ததற்கான காரணத்தை அவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஆதலால் அல்லாஹ் என்ன பண்ணான், தன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படாதனால இப்லீஸ் அங்கிருந்து என்ன செய்யலாம், துரத்தி விட்டான் என்பது அடுத்தடுத்த வசனங்கள்ல நமக்கு இருக்கிறது. நாம இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு முன்னாலேயே ஜின் என்கிற இனத்தை அல்லாஹ் படைத்து விட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. அடுத்தது இந்த வசனத்தில் இன்னொன்று நமக்கு புரிகிறது. என்னவென்று சொன்னால், மனிதன் படைக்கப்படுவதற்கு மூலக்கூறாக இருந்தது மண்ணு தான், களிமண்ணு தான். மனிதனுக்கு மூலக்கூறாக இருந்தது களிமண். அது முதல் மனிதர் ஆதமுக்கு, அவருக்குத்தான் களிமண். அவருக்கு பிறகு அனைவருக்கும் களிமண் தான். உங்களை என்ன எல்லாரையும் அல்ல களிமண்ல இருந்தா படைச்சான்? இல்லை, நம்மை படைத்தது மின் நுத்ஃபத்தின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நுத்ஃபாவில் இருந்து, நீர் துளியிலிருந்து அல்லாஹ் படைத்தா சொல்கிறான். அப்ப அந்த மனிதனில் உடலுக்குள் உருவாகக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் அடுத்தடுத்து என்ன செய்கிறான், மனிதனை என்ன செய்கிறான், ஆண் பெண் ஜோடிகளாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பரவச் செய்தான் என்பது அதற்கு. அப்ப மூலக்கூறு என்பது முதலாக ஆதமை படைப்பதற்கு பயன்பட்டது களிமண்ணு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க, அனைத்துமே நீரிலிருந்து தான் படைக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மூலம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது நீர் துளியாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். மனிதனுக்கும் நீர் துளி தான்,
மற்ற இனங்களுக்குமே என்ன நீர் துளிதான். அப்போ ஆணுடைய அந்த உயிரினமும் பெண்ணுடைய சினை முட்டையும் எல்லாமே நீர் துளியாகத்தான் இருக்கும். எல்லாமே என்ன அப்படி பிசு பிசுன்னு இருக்கக்கூடிய தண்ணீர் திரவத்தில் இருக்கக்கூடிய திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்துதான் அல்லாஹ் இந்த உயிரை செய்கிறார், படைக்கின்றார். அத்தனைக்குமே என்ன அதுதான் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தவிர்த்து அனைத்து பொருட்களுக்குமே மூலக்கூறு இல்லாமல் எந்த பொருளும் உலகத்தில் என்ன உண்டாகுவதே இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு ரா மெட்டீரியல் நிச்சயமாக இருக்கும். நாம் அணிந்திருக்கிற ஆடையாக இருக்கலாம், அதை அப்படியே நம்ம பின்னால திரும்பி பார்த்தோம்னா இது எதுவாக இருந்தது, எதிலிருந்து இந்த ஆடை தயாரிக்கப்பட்டது, நாம் கட்டியிருக்கிற கட்டடம் இது எதுவாக இருந்தது, இதெல்லாம் எதிலிருந்து இது கட்டப்பட்டது, ஒரு மரம் அது எதுவாக இருந்துச்சு, இதிலிருந்து இது வந்தது. இப்படி ஒவ்வொன்றையுமே நீங்க பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஒரு மூலப்பொருள் என்று ஒன்று உண்டு. மூலப்பொருள் இல்லாமல் எந்த பொருளும் உலகத்தில் உருவாகுவதே இல்லை. ஏன்னா தானாக உருவாகுவதாக இருந்தால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ சுயமாக எவராலும் படைக்கப்படாதவனாக படைப்பாளனாக இருக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் தவிர்த்து மற்ற அனைத்தும் ஏதோ ஒன்றிலிருந்து என்ன படைக்கப்பட்டதாகத்தான் என்ன செய்யிருக்கும். அப்போ மனிதன் ஆரம்பத்தில் களிமண், பிறகு என்ன நீர்த்துளி என்கிற ஒரு மூலத்தில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாக. அப்ப ஜின் எதிலிருந்து படைக்கப்பட்டது? அதுக்கு ஒரு மூலம் வேணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்கிறான் வசனத்துல, மின் நாரி சமூம், கடுமையான நெருப்பிலிருந்து தான் என்ன ஜின் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஜின்னுக்கும் மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் நெருப்பு தான். நெருப்பிலிருந்து தான் ஜின்னை அல்லாஹ் என்ன செய்கிறான் படைக்கின்றான். அப்போ ஜின்னை தொட்டா நம்ம சுற்றுமோ அப்படி சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய தேவையில்லை. என்ன அல்லாஹ் அதை படைப்பதற்கு ஒரு மூலத்தை வைத்தான். அந்த மூலம் நெருப்பு தான். அதிலிருந்து அல்லாஹ் என்ன ஜின்னை படைத்திருக்கிறான். அது சாதாரணமான நெருப்பு அல்ல, அது கடுமையான சூட்டை தரக்கூடிய ஒரு நெருப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். ஜின்னுக்கு மூலமாக இருந்தது நெருப்பு என்பது இந்த 15ஆம் அத்தியாயம் 26 நீங்க படித்து பார்த்தால் ஆதம் என்கிற மனிதருக்கு எது மூலம், ஜின் என்கிற இனத்திற்கு எது மூலப்பொருள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். வல் ஜான்ன கலக்னாஹு மின் கப்லு மின் நாரி ஸமூம் வ கலக்கல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார். 55வது அத்தியாயம் சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கிறான், வ கலக்கனல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு என்ற மூலத்திலிருந்து தான் ஜின்னை நாம் என்ன செய்தோம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஜின்னுக்கு மூலப்பொருள் என்பது நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில 5722வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், மலக்குகள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? மனிதனுக்கு முன்னாலே ஜின் படைக்கப்பட்ட, மனிதனுக்கு முன்னாலே மலக்குகளும் படைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாம் படைப்பிடங்கள் தான், எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள் தான். மலக்குகளுக்கு மூலப்பொருள் எது? ஜின்னுக்கு மூலப்பொருள் நெருப்பு, மலக்குகளுக்கு மூலப்பொருள் ஒளி, நூர். ஒளியிலிருந்து அல்லாஹ் மலக்கை என்ன செய்யறான், மலக்கு என்கிற இனத்தை அல்லாஹ் எதிலிருந்து படைக்கிறான்? ஒளியிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான் படைக்கிறான். அதை நபி அவங்க சொல்றாங்க, குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், நூறிலிருந்து மலக்குகள் படைக்கப்பட்டார்கள். நூறிலிருந்து மலக்குகள் படைக்கப்பட்டார்கள், ஒளியிலிருந்து. ஓ குலிகல் ஜான் மின் மாரிஜின் மின் நார், ஜின்கள் கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அப்போ மலக்குகள் ஒளி, ஜின்கள் நெருப்பு, மனிதன் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குலிக ஆதம் மிம்மா உஸிஃப லக்கும், ஆதம் எப்படி படைக்கப்பட்டார்? உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஆதமை எப்படி படைத்தேன் என்று பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். இந்த இரண்டு இனங்களும் மலக்கும் ஜின்னும், அவர்களுக்கு இரண்டு இனங்களுக்கும் வெவ்வேறு மூலக்கூறுகள். மலக்களுக்கு ஒளியும் ஜின்களுக்கு நெருப்பும் மூலக்கூறாக இருந்து அதிலிருந்து அந்த இரண்டு இனங்களும் என்ன படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
மூலம் என்று வந்துவிட்டாலே, ரா மெட்டீரியலால் தான் ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று வந்துவிட்டாலே அந்த பொருள் பார்க்க முடியாகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா? ஆனால் ஜின் என்கிற அந்த இனத்தை மனிதன் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. மலக்கையும் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மலக்கே அல்ல, மனித வடிவில் நபியிடத்தில் அனுப்புகிற போது நபி அவர்கள் பார்த்தார்கள். ஜிப்ரீல் நபியிடத்தில் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது, சஹாபாக்கள் இருக்கும்போது ஜிப்ரீல் வந்தார். சஹாபாக்களும் பார்த்தார்கள். ஆனால் அவர் தான் ஜிப்ரீல்னு தெரியாது. அவர் தான் ஜிப்ரீல் சொல்லி சஹாபாக்களுக்கு தெரியாது. நபிக்கு தான் தெரியும் இவர் ஜிப்ரீல் தான் சொல்லி. போனதுக்கு அப்புறம் தான் சஹாபாக்கள் கேட்குறாங்க, வந்தவர் யாரும் தெரியுமான்னு. தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், அவர் தான் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லி என்ன நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டி அவர் வந்தார் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ மலக்கை கூட அல்லாஹ் என்ன செய்வான், விரும்பினால் மனித வடிவில் வர வைத்து நபிக்கு என்ன செய்திருக்கிறான், காட்டியிருக்கிறான். அதிகமான சந்தர்ப்பங்களில் ஒரு நபித்தோழருடைய தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் வந்ததாக ஹதீஸில் பார்க்கிறோம். திஹியத்துல் கலபி என்கிற ஒரு நபித்தோழர், அவருடைய தோற்றத்தில் தான் அதிக நேரங்கள் ஜிப்ரீல் நபியிடத்தில் வந்து போயிருக்கிறாங்க. அவரை பார்த்தா அந்த சஹாபி பார்த்த மாதிரி, சஹாபி பார்த்தா ஜிப்ரீலை பார்த்த மாதிரி. ஆனால் ஜிப்ரீல் என்கிற மலக்குக்கும் மற்ற ஏனைய மலக்குகளுக்கும் அதுதான் தோற்றமா என்றால் அதுதான் நிரந்தர தோற்றம் அல்ல. அவங்க வெவ்வேறு வடிவம் எடுப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டார். 2 ரெக்கைகளை கொண்டவர்களாக, 4 ரெக்கைகளை கொண்டவர்களாக, 8 ரெக்கைகளை கொண்டவர்களாக மலக்கள் என்ன செய்வாங்க, வடிவம் எடுத்து வருவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயிலில் இருக்கும்போது குகை வாசலை வந்து என்ன ஜிப்ரீல் இப்படி அடைச்சிட்டு இருந்துச்சாரு நின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. ஆஹா, என்னடா இது, இதற்கு முன்னர் பார்க்காத ஒரு தோற்றம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டாங்க. நான் தான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர், உம்மிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் போது அப்படின்னு நினைச்சாங்க. அஞ்சு நடிங்கிட்டாங்க. முன்ன பின்ன பார்த்திருந்த ஒரு உருவமாக இருந்தாலும் என்ன கொஞ்சம் நிதானித்து இருப்பாங்க. ஆனால் பார்க்காத உருவமாக இருக்கிறதுனால பயந்துட்டாங்க. அப்புறம் தான் என்ன செய்றாங்க, அவங்க நிதானத்துக்கு வர்றாங்க, கட்டி தழுவுறாங்க, சொன்னாங்க என்கிற செய்தியெல்லாம் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பல்வேறு தோற்றம் எடுப்பார்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் மலக்களை பார்க்க முடியுமா என்றால் பார்க்கவே முடியாது. அதே போன்றுதான் ஜின்களும் பார்க்கவே முடியாத ஒரு தோற்றம், ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. அது மூலம் இருக்கிறது. மூலம் என்றாலே அது ஒரு இடத்தில் இருப்பதற்கான இடத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான், இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆனால் அதை மறி கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இப்போ காற்று இருக்குது, கண்ணால் பார்க்க முடியுமா? காற்று பார்க்க முடியாது. ஆனால் காற்றுக்கு உயிர் கிடையாது. அது பெருக்கம், இனப்பெருக்கம் அதில் கிடையாது. ஆனால் இது ஒரு உயிர், இதில் இனப்பெருக்கம் உண்டு. ஆனாலும் என்ன, இதை பார்க்க முடியாது. ஒரு அசாத்தியமான, ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் என்ன செய்கிறான், நிரூபிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.